உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருந்தது நேற்று அவருடைய பேச்சு கேட்கும்போது. உண்மையிலேயே தலைவர் அவர்கள் மிகச்சிறந்த முடிவெடுத்தார். இவரை ஆள வைத்து தான் இவரை அம்பலப்படுத்த முடியும். விஜய் ஒப்பாரி வைப்பார், சிறப்பாக ஒப்பாரி வைப்பார். கடந்த காலங்களில் ஒப்பாரி வச்சார், அதை கண்டுக்கல யாருமே. ஏன்னா மிஞ்சி போனால் ஒரு 10% வாங்குவார் அப்படின்னு நினச்சிட்டு கண்டுக்கல. ஆனால் மீண்டும் ஒரு முறை மோடி ஸ்டைலில் ஒப்பாரி வைக்க வந்திருக்கிறார். கவர்ச்சியை காட்டி வாக்கு பெறுவதற்குன்னு நான் என்ன அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னா, அதை வார்த்தை பிரயோகமே தப்புன்னு நாங்கள் சொல்லலை, காங்கிரஸில் இருக்கும் பெண்கள் சொல்கிறாங்க. ஆனால் கவர்ச்சியை காட்டி வாக்கு பெற்றாரா இல்லையாங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அப்படி தான் பெற்றார், அதான் உண்மை. அவருடைய உண்மை முகத்தோடு சேர்ந்து அந்த விக்டிம் கார்டு வந்து மிக்ஸ் ஆகி வெளியே வந்தது நீங்கள் பார்க்க முடியும். அதாவது அந்த ஆணவத்தின் உச்சத்தில் பேசுகிறாப்புல. எடப்பாடி பழனிசாமி ஒரு முன்னாள் முதலமைச்சர் தான். அவர் பேரை சொல்ல தவிர்ப்பது தீர்ந்து போன எவ்வளோ பெரிய ஆணவம். எம்மா, இந்த ஆணவத்திற்காகவே மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் உறுதியாக மண்ணை கவ போகிறார். அது இடைத்தேர்தலிலே தெரிய போகிறார். இப்போதைக்கு 23 நாளுக்கு நீங்கள் பொறுப்பு இல்லை. சரி, ஓகே, வாஸ்தவம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாததுக்கு நான் பொறுப்பு இல்லை. எப்போ நீங்க பொறுப்பாவீங்க அது சொல்லலாம். ஏன்னா இப்ப மோடிக்கு அந்த கொஸ்டின் வச்சிருந்தோம்ல. மோடி இப்படி தானே 13 வருஷம் கழிச்சு காங்கிரஸ் தானே சொல்லிட்டு இருக்காரு. அவர் நேரு தானே சொல்றாரு, சாதியை பார்த்து போடலை அப்படின்னு இவர் சொல்றது. மக்கள் இவர் பாஷையில சொல்லணும்னா வாயில தான் வந்துட போகுது அப்படின்னாருல, இவர் பாஷையில சொல்றதா இருந்தா வேற எதுலையாவது சிரிச்சிருவாங்க மக்கள். இவர் ஜாதியை பார்த்து போடலை அப்படின்னு சொன்னா மக்கள் வேற எதுலையாவது சிரிச்சிருவாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து வேற எங்க, அதான் சொல்றேன், அம்பலப்பட்டு நிற்கிறாரு. லாஸ்டா ஒரே ஒரு கொஸ்டின் தான் நான் கேட்கறேன். எப்போ தந்து உங்களை கேள்வி கேட்கலாம், அதை சொல்லுங்க. 6 மாசத்துல இருந்தா, 1 வருஷமா, 1.5 வருஷமா, கழுத 2 வருஷமா, அது வரைக்கும் உங்க ஆட்சி இருக்குமா தெரியாது. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இப்போ தந்து உங்களை கேள்வி கேட்கலாம், சொல்லுங்க. அந்த தைரியமாவது இருக்கா? அவர் என்ன நினைக்கிறாரு, நரேந்திர மோடி ஸ்டைலில் வந்துடலாம் நினைக்கிறார். 100% அதான் நினைக்கிறார். குறைகள் வந்தால் காங்கிரஸ் மேலே போடு, கிரெடிட் வந்தால் நீ எடுத்துக்கோ, எல்லாத்தையுமே இமேஜ்லேயே முடிச்சிடலாம், ப்ரெஸ் மீட்லாம் சந்திக்காத, இப்படி பல விஷயங்கள் வந்து ஒத்துமையாக போகிறத நீங்கள் பார்க்க முடியும். அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது குஜராத்தும் அல்ல, நீங்கள் நரேந்திர மோடியும் அல்ல. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுகவை சார்ந்த வழக்கறிஞர் அலீம் அல் புகாரி அவர்கள். வணக்கம் சார். தேர்தலுக்கு பிந்தைய பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லி தான் விமர்சிக்கிறாங்க. திருச்சி கிழக்கில் நன்றி தெரிவிப்பதற்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அங்கே ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருந்தார். அதில் பேசிய பேச்சுக்கள் தான் வந்து தேர்தலுக்கு முன்னாடி எப்படி பேசினாரோ அதே போல் பேசுகிறாரு. திமுக விசஸ் தாவேகா இதே நரேட்டிவை இப்போவும் செட் பண்ணி பேசுகிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதில் சொல்லும்போது சொல்கிறாங்க, கவர்ச்சியில் எனக்கு ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி திமுக தொடர்ச்சியாக விமர்சனம் வைக்கிறாங்க. கவர்ச்சியை காட்டி ஓட்டு வாங்குவதற்கு நான் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ் விடுறாப்புல. அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக தற்குறின்னு சொல்கிறீங்க, அப்படி சொன்னீங்கன்னா என் வாயில் வேறு மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாப்புல. இது முதல்வர் பேசுகிற ஒரு பேச்சா அப்படின்னு சொல்லி பல்வேறு தரப்பில் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நன்றி தெரிவிக்கும் அந்த பொதுக்கூட்டத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் பேசிய பேச்சு குறித்து உங்களுடைய பார்வை என்ன? உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருந்தது நேற்று அவருடைய பேச்சு கேட்கும்போது. பார், யாரை போய் ஒரு முதலமைச்சராக தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் பார் அப்படின்னு மக்கள் மன்றத்தில் காட்டி, உண்மையிலேயே தலைவர் அவர்கள் மிகச்சிறந்த முடிவெடுத்தார். இவரை ஆள வைத்து தான் இவரை அம்பலப்படுத்த முடியும் அப்படிங்கிற அந்த வாக்கியம் உண்மையிலே எவ்வளவு மேன்மையானது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிந்தது. கவர்ச்சியை காட்டி வாக்கு பெறுவதற்குன்னு நான் என்ன அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னா, அது அப்படின்னா அந்த வார்த்தை பிரயோகமே தப்புன்னு நாங்கள் சொல்லலை, காங்கிரஸில் இருக்கும் பெண்கள் சொல்கிறாங்க. காங்கிரஸில் இருக்கும் ஒரு பெண்ணே அதை கண்டித்து, காங்கிரஸுடைய கண்டிப்பாக நம்ம மயிலர்களை இப்படி வருடுறதுன்னு வச்சுக்கிங்களேன், இருந்தாலும் அதை அவர்களே ஏற்றார்களான்னா இல்லை. ஆனால் கவர்ச்சியை காட்டி வாக்கு பெற்றாரா இல்லையாங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அப்படி தான் பெற்றார், அதான் உண்மை, அதில் மாற்று கருத்தே இல்லை. இல்லைன்னா விஜய்க்கு வாக்களித்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு எதனால் வாக்களித்தீர்கள், எந்த வகையில், நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பல முறை, எந்த வகையில் இவருக்கு முன்னர் இருந்த முதலமைச்சர் அவர்களை விட இவர் சிறந்தவர் அப்படின்னு ஒரு 3 சொல்லுங்கள். 5 நாள் கூட அதிகம், ஒரு 3 சொல்லுங்கள் எந்த வகையில் இவர் சிறந்தவர் அப்படின்னா. ஒன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்காரு, அவருக்கு பணம் சம்பாதிக்கிற எண்ணம் இருக்காது. நான் நிறைய பேர்ட்டு பேசினேன், அவன் சொன்னதெல்லாம் இதுதான். இது எல்லாமே கவர்ச்சி சம்மந்தப்பட்டது தான். அவர் வேண்டுமானால் பெண் சமூகத்தை இழிவுபடுத்தும் வகையில் பேசியிருக்கலாம். விஜய் பேசினது ஒரு பெண்ணை மையப்படுத்தி பேசுகிற வாசகத்தை தான் கொண்டு வந்தார். கொண்டு வந்துட்டு திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துருச்சு, அந்த ஒரு செகண்ட், அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஞாபகம் வந்துருச்சு, அவர் முதலமைச்சராக இருக்காருன்னு. தப்பித்தவரி அவர் முதலமைச்சராக இருக்கிறார் என்பது அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு. அதனால் அதை நிறுத்திட்டார். ஆனாலும்
அவருடைய இன்னர் சர்க்கிளில் தான் ஒரு லேடி எழுதியிருக்காங்க, இவங்க காங்கிரஸை சார்ந்த ஒரு பெண் எழுதியிருக்கிறாங்க. அவருடைய இன்னர் சர்க்கிளில் வந்து பெண்கள் இல்லை, அவர் பெண்களை வந்து இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தியது வந்து ஆட்சேபனைக்குரியது அப்படின்லாம் இன்றைக்கி சொல்வதை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே கவர்ச்சியை காட்டி வாக்கு பெற்றாரா விஜய்? அதில் ரெண்டாவது அவர் அதற்கு பயன்படுத்திய வாக்கியம், அந்த வாக்கியம் கண்டனத்துக்குரியது, வன்மையான கண்டனத்திற்குரியது. இப்போ ஒரு முதலமைச்சர் என்கின்ற பதவிக்கு லாயக்கில்லாத இரண்டாம் தரமான கேவலமான பேச்சை மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் பேசியிருக்கிறார். இல்லை, அதனால தானே சொல்கிறாரு, வாயில் நல்லா வந்துடும், அதனால் இதோட இன்னும் சிறப்பு, அது இன்னும் அழகா. இப்படிலாம் ஒரு முதலமைச்சரை பார்த்து இப்படிலாம் ஒரு முதலமைச்சர் பேசியதை வந்து இன்றைக்கி தான் அதான் சொல்கிறேன், ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேன்ல, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அவர் பேசினது. ஆக்சுவலாக மொத்தமும் அது வந்து ஒப்பாரி தான், அது அழுகிறார் ஒரு முதலமைச்சர், அழுகிறார். லாஸ்ட்டாக இன்னும் கூட அழுகிறார், இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் சேர்த்து போட்டு அதிகமாக ஆதரிச்சிருக்கலாம் அப்படிங்கிறார். இதுக்கே நீங்கள் செய்யக்கூடிய ஜனநாயக படுகொலை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, விக்டிம் கார்டு ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுவாப்பில். அப்போ வந்து ஒரு கட்சியுடைய தலைவராக தான் இவர் இருந்தார். சிஎம் சார் என்ன வேணால் பண்ணுங்கள், நான் வீட்டில் இருப்பேன், இல்லை ஸ்கூலில் இருப்பேன் அப்படின்னு பேசினார். ஏன்டா இந்த விஜயை தொட்டோன்னு நீங்கள் நினைப்பீங்க, அந்தளவுக்கு என்ன நீங்கள் ரொம்ப வாட்டி வாசிச்சிட்டிங்க. ஆனால் அவர் என்ன பண்ணாங்கன்னு தான் எனக்கு தெரியல. நியாயமாக கரூர் வழக்கில் ஒரு பேர் இருக்கணும், அதை கூட இந்த ஸ்டேட் செய்யலை. ஆனால் அவர் எல்லாமே அந்த விக்டிம்லாம் பேசினார். இந்த முறை பார்த்திங்கன்னா அவருடைய உண்மை முகத்தோடு சேர்ந்து அந்த விக்டிம் கார்டு வந்து மிக்ஸ் ஆகி வெளியே வந்தது நீங்கள் பார்க்க முடியும். அதாவது அந்த ஆணவத்தின் உச்சத்தில் பேசுகிறாப்புல. எவ்வளோ பெரிய உச்சம்னா, மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வந்து முன்னாள் முதலமைச்சர் என்றால் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு முன்னாள் முதலமைச்சர் தான். அவர் பேரை சொல்ல தவிர்ப்பது தீர்ந்து போன சக்திங்களா, எவ்வளோ பெரிய ஆணவம் எம்மா. இந்த ஆணவத்திற்காகவே மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் உறுதியாக மண்ணை கவ போகிறார். அது இடைத்தேர்தலிலே தெரிய போகிறது. ஏன்னா நான் இப்போ கூட சொல்கிறேங்க, நான் ஒரு வாசகத்தை சொல்கிறேன் பாருங்கள், இவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களா, அதனால் இவர் ஜெயிச்சிட்டாரான்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது உண்டு. அப்போ நான் சொல்கிறது உண்டு, இவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க என்பதை விட பப்ளிக்கை ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. என்னென்னா, பப்ளிக் வந்து இப்போ பர்ஃபார்மன்ஸ் பார்த்து டெலிவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து, அவருடைய தகுதி தராதரத்தை பார்த்து தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. இது வெறும் இதை மட்டுமே இதுவும் பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் அது ஒரு பழக்கம் இருக்குது. ஒரு பெரிய சினிமா ஸ்டார் ஒரு நான் நினச்சேன் ஒரு 10% 11% விழும், அதுக்காக அவரை ரொம்ப நம்ம டச் பண்ணிக்க வேணாம் என்று நினைத்தார்கள். இனி வரக்கூடிய காலங்களில் இப்போ உங்களுக்கு ஆட்சி ஸ்டார்ட் பண்ணி 10 நாள்லேயே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வாய் உதார் விட்டதுனால தான் நீங்கள் சொன்னதை தான் கேட்குறாங்க. எதையெல்லாம் நான் ஆட்சிக்கு வந்த மறுநாளே இதான் அந்த டெலிவரி டோன். ஆட்சிக்கு வந்த மறுநாளே அப்படின்னா எதை வச்சு சொன்னீங்க? இப்போ வந்து எதுக்கு ஒப்பாரி வைக்கிறீங்க? திரும்ப திரும்ப விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுறவன் வந்து இதே விஜய் வந்து தேர்தலுக்கு முன்னால் விக்டிம் கார்டு ப்ளே பண்ணதை நம்ம பார்த்துருக்கோம். அழுவாப்பில் என்ன இப்படி பண்ணிட்டாங்க. பாட்டு கூட பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்லியிருக்கோம், நம்ம தன்னி ஆள் என்னை ஏளனமாக பாருன்னா அப்படியே என்னை எல்லமாக நினைக்கிறாங்க அப்படின்னு போட்டது. இப்போ வந்து செட் ஆகலை அவருக்கு. ஆணவம் வெளியே வந்துருச்சு, முதலமைச்சர் ஆகிட்டேன். அந்த ஆணவத்தோடு திரும்ப விக்டிம் விளையாடினா நம்மளுக்கு ஓட்டு கிடச்சிரும். நம்ம இப்போ ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் பேசியிருக்கிறது நன்றி அறிவிப்பு கூட்டம் கிடையாது, அது திருச்சி இடைத்தேர்தலுக்கான இன்னொரு பிரச்சார கூட்டம், அது அவ்வளோதான். இதிலேயே இன்னொன்று, அந்த தொகுதியிலிருந்து மக்கள் அதிகமாக வரலைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்கே கேரளாவிலேருந்து பேட்டி எடுக்கப்பட்ட பல பெண்கள் வந்து நாங்கள் தூரத்துலேருந்து வந்தோம், அங்கேருந்து வந்தோம், அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் அல்லது வந்திருக்கிறார்கள், அழைத்து வரப்பட்டார்களோ அல்லது அவர்களே வந்தார்களோ. ஆனால் தொகுதியிலே வந்து அவருக்கு வந்து ஆதரவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. அரசியல் ரீதியாக பார்க்கும் பொழுது அவர் இந்த நிகழ்ச்சியை நடத்தியதே திருச்சி இப்போ கிழக்கில் வரக்கூடிய இன்னொரு இடைத்தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சார கூட்டம் தானே தவிர அது நன்றி அறிவிப்பு கூட்டம் அல்ல. அப்படி ஒரு காலம் அங்கே இடைத்தேர்தல் இல்லை என்றால் இன்னும் கூட பேசியிருக்க மாட்டார் விஜய். அந்த பேசாமல் இருக்கிறது அவருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது எங்களுக்கு புரியுது. நீங்கள் பேசாமல் இருந்தால் தான் உங்களுக்கு மவுஸு, அப்போ தான் வந்து மீடியா உங்களுக்கு கவர் பண்ணிருந்தால் முடிஞ்சு போய் ஓடிட்டு இருக்கு டிவியில் இப்போ வரைக்கும் புதிய தலைமுறையில். அப்படி என்னத்தை தான் பண்ணி செஞ்சான்னு தெரியல. அந்த ஓட்டுன்னு திரும்ப அதே ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஒன்றுமே இல்லை அந்த ஸ்பீச்சில். ஒரு விமர்சனங்களுக்கு பதில் இருக்கிறாரு. 6 மாதம் டைம் கொடுக்குறேன், நீங்கள் 6 மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரத்திலேயே கதற ஆரம்பிச்சிட்டிங்களே, ஏன் அவ்வளோ புலம்புறீங்கன்னு கேட்குறாங்க. பேசாதீங்க. 6 மாதங்களாவது அவர் ஆளட்டும் என்று சொல்லப்படுவது, அவர் ஆட்சி கவிழ்ந்து விடாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து பார்த்தீங்களா. ஜனாதிபதி ஆட்சி வந்து இது ஆளுநர் ஆட்சி வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அப்போது சொல்லப்பட்டது. நான் என்ன கேட்குறேன்னா, உங்கள் கண் முன்னால் உங்கள் வீட்டில் இருக்கும் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ கொலை செய்யப்படும் போது, நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, என் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ கொலை செய்யப்படும் போது, விஜய் வீட்டில் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ கொலை செய்யப்படும் போது 6 மாதம் டைம் கேட்டிருந்தாங்களே, இதை கடந்து போயிடலான்னு போயிடுவோமா? சரி, 2 விஷயம் இருக்குது. ஒன்று பர்ஃபார்மன்ஸ், இன்னொன்று லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன். இந்த 2ல் உங்கள் பர்ஃபார்மன்ஸுக்கு 6 மாதம் டைம் தரலாமா தரக்கூடாதாங்கிறது
வந்து விவாதத்திற்குரியது. லாண்ட் ஆர்டர் சுச்சுவேஷனுக்கு எப்படி 6 மாதம் டைம் கொடுப்பீங்க? அது வரைக்கும் சுடுகாடாக்கிடுவீங்க நீங்கள் ஸ்டேட்டை. அதுக்கு வந்து உங்களுக்கு 6 மாதம் டைம் கொடுப்பாங்களா? அந்த கொஷின் கேட்க மாட்டாங்களா யாருமே? அப்போ மீண்டும் விஜய் ஒப்பாரி வைப்பார், சிறப்பாக ஒப்பாரி வைப்பார். கடந்த காலங்களில் ஒப்பாரி வச்சார், அதை கண்டுக்கல யாருமே. ஏன்னா மிஞ்சி போனால் ஒரு 10% வாங்குவார் அப்படின்னு நினச்சிட்டு கண்டுக்கல. ஆனால் மீண்டும் ஒரு முறை மோடி ஸ்டைலில் ஒப்பாரி வைக்க வந்திருக்கிறார். மோடியுடைய பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா என்ன பேசுவார் அப்படின்னா, மக்களே எனக்கு என்னன்னா புரியல, ரஷ்யாவுடைய கரன்சி இறங்கலை, அமெரிக்காவுடைய கரன்சி இறங்கலை, சைனாவுடைய கரன்சி இறங்கலை, கே ஹே, இது இந்தியாவுடைய கரன்சி மட்டும் 10லே வர மெலிசாயிட்டே போகுது, சின்ன இதை நான் விடமாட்டேன் அப்படின்னு இப்படி லேசாக பங்கு வச்சுருப்பார் சிஎம்மாக இருக்கும்போது. அப்போ சும்மா அப்படி ஆட்டி பேசுவார் முடியெல்லாம் பயங்கரமாக. அப்போ அவர் பேசும்போது 60 ரூபா கீழே தான் டாலர், இன்றைக்கி 100 ரூபா. இப்போ கேட்டிங்கன்னா அகைன் காங்கிரஸ் தான் குறை சொல்லுவார். ஒன்று. அதே மாதிரி ஸ்பேஸை வந்து நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். விண்வெளிக்கு வந்து இந்தியா சாதிச்சிச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு வெயிட்டர், ஒரு ஹோட்டலில் இருக்கக்கூடிய வெயிட்டர் வந்து சாப்பாடு வச்சான், சாப்பாடு நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னால், ஓ ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு அந்த வெயிட்டர் இருக்கான்ல, சப்ளை பண்ணுறான்ல, அந்த சப்ளை பண்ணுறவன் வந்து அந்த கிரெடிட் எடுத்துக்கிட்டானாமா. இப்படி தான் இருக்குது. விண்வெளி வீரர்களும் ஆராய்ச்சியாளர்களும் எடுத்துக்கொள்ள வேண்டிய கிரெடிட்டை கவர்மெண்ட் நடத்துகிற சோனியா காந்தி எடுத்துக்கிறது அப்படின்னு பேசினார். ஆனால் இவரை இந்த சந்திராயன் 2 என்னமோ போய் இறங்கிச்சில்ல, அது போய் இறங்குறத காட்டாமல் இவர் கொடியை செஞ்சு காட்டிகிட்டே இருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. இது மாதிரி என்னால் வந்து ஒரு 10 உதாரணங்களை சொல்ல முடியும். என்ன முதலமைச்சர் ஆபத்துக்கு முன்னால் பேசினார், அதற்கு பிறகு ஆயிட்ட பிறகு யாரை குறை சொல்கிறாருன்னு ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது குஜராத்தும் அல்ல, நீங்கள் நரேந்திர மோடியும் அல்ல. நரேந்திர மோடிக்கு ஒரு அலை அடித்தது. அவர் ரொம்ப பெரிய கற்பனையில் ஆணவத்துடைய உச்சத்தில் பேசிகிட்டு இருக்காரு. இந்த பேச்சை கேட்ட பிறகு புரிஞ்சதை சொல்கிறேன். மற்றவங்கெல்லாம் அவர் பேசின வார்த்தையிலேருந்து எடுத்து டிகோட் பண்ணுவாங்க. நம்ம அதை பேசுகிறத விட அதில் இருக்கிற சாராம்சத்தை பேசினா நல்லதுன்னு நினைக்கிறேன். அவர் என்ன நினைக்கிறாரு, நரேந்திர மோடி ஸ்டைலில் வந்துடலாம்னு நினைக்கிறார். 100% அதான் நினைக்கிறார். ஏன்னா குறைகள் வந்தால் காங்கிரஸ் மேலே போடு, கிரெடிட் வந்தால் நீ எடுத்துக்கோ, எல்லாத்தையுமே இமேஜ்லேயே முடிச்சிடலாம், ப்ரெஸ் மீட்லாம் சந்திக்காத, இப்படி பல விஷயங்கள் வந்து ஒத்துமையாக போகிறத நீங்கள் பார்க்க முடியும். அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது குஜராத்தும் அல்ல, நீங்கள் நரேந்திர மோடியும் அல்ல. ஏன் அப்படின்னா, இது குஜராத்தும் அல்லன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மோடி அலையே வீசிய போது தமிழ்நாட்டில் அந்த அலை வீசலை. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, மக்கள் இவர் 1000 தான் வளர்ச்சியின் நாயகன், மாற்றத்தின் நாயகன் என்று சொல்லி வந்தாலும் அவர் சுமந்து வரக்கூடிய பிணவாடை வீசியவர் எல்லாருக்குமே. இப்போ தமிழ்நாட்டு மக்கள் பகுத்தறிவோடு யோசித்து அவரை புறக்கணித்தாங்க. தமிழ்நாட்டில் இவரை எப்படி அனுமதித்தார்கள்னு ஒரு கொஸ்டின் வரும்ல. சரி, அப்போ இவர் எப்படி அனுமதிச்சாங்க, இவரால் எப்படி வீசிச்சு அப்படின்னா, இவருக்கு அந்த மாதிரி ஒரு ட்ராக் ரெக்கார்டு இல்லை, எந்த பிணவாடையோடைய ட்ராக் ரெக்கார்டு இல்லை. மாற்றம் தருவேன், எழுச்சி தருவேன்னு சொல்லி வந்தார். அப்போ ஸ்டாலினை விட ஒரு மாற்றாக இருப்பாரோ என்று மக்கள் நம்பி ஏமாந்து, கவர்ச்சி என்றால் இதே மாதிரி மாற்றம்னு பேசிய மற்றவங்களுக்கு குழுவில், சீமான குழுவில், மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொன்ன அன்புமணி குழுவில் இவருக்கு ஏன் விழுந்தது? அப்போ அங்கே ஒரு கேள்வி வரும்ல, இவருக்கு மட்டும் எப்படி விழுந்ததுன்னா, இவர் என்ன பெரிய நேதாஜியா, சுபாஷ் சந்திர போஸா? படம் நடிகர் தானே, அப்போ அது என்னது, கவர்ச்சி தானே. அந்த கவர்ச்சிக்கு பார்த்தாங்க. அந்த கவர்ச்சி இருக்கிறதுனால இவர் டிவியில் சாதித்த மாதிரியே நிஜத்துலையும் ரியலில் சாதித்த மாதிரியே ரியல்லையும் சாதிப்பார் அப்படின்னு கொடுத்தாங்க. தமிழ்நாட்டு மக்கள் பகுத்தறிவு மக்கள். இது பகுத்தறிவு மண், இது பெரியார் மண், இது சமூக நீதி மண். உனக்கு ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்துட்ட பிறகு கொஷின் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சான்ஸ் வரட்டும். அதான் சொல்கிறேன், நீங்கள் நரேந்திர மோடியும் அல்ல, இது குஜராத்தும் அல்ல, இது தமிழ்நாடு, இது குஜராத்தில் தமிழ்நாடு. நீங்கள் நரேந்திர மோடி அல்ல அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இது குஜராத் இல்லைங்கிறது சொல்லிட்டேன். ஏன்னா குஜராத்தில் இருக்கிறவனுக்கு கோத்ரா ரயில் எரிப்பில் சம்பவத்தில் கூட தொடர்புடைய குற்றவாளி, அவன் கலவர பில்கிஸ் பானு கற்பழிப்பு குற்றவாளி ஆகிருப்பான். அவன் பொண்ணுக்கு அவன் வந்து கோத்ராலேயே சீட்டு கொடுத்து ஜெயிக்க வைப்பான் எம்எல்ஏ. அது மாதிரி தமிழ்நாட்டில் நடக்குமா? நடக்காது, தமிழ்நாட்டில் முடியாது. ஆனால் இங்கே அதே ஸ்டைலில் விஜய் வராருன்னா இங்கே அது நடக்காது. ஏன்னா நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, எதுக்கு உங்களுக்கு ஒரு முறை வாக்கு போட்டு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. இப்போ அகைன் உங்களுக்கு நடக்குமானா இப்போ அவங்ககிட்ட பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்ப்பாங்க மக்கள். நீங்கள் அவங்க பேசுன மாதிரியே திரும்ப இந்த விக்டிம் கார்டு, கான்ஸ்பிரசி தியரி ஒரு காலத்தில் நீங்கள் பேசியிருக்கலாம். இப்போ சொல்கிறான் பார்த்தீங்களா, பேரிகேட்லேருந்து எகிரி குச்சி ஓடி போகிறேன், டே எங்கடா போகிறேன்னா, நாங்கள் இப்போ எங்களை உள்ள விட மாட்டேன்றாங்க, இது திமுக சதி ஒழிக, திமுக ஒழிக, இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு தற்கூரின்னு சொல்லாமல் என்ன ஐன்ஸ்டைன் நான் சொல்லுவாங்க உங்களை? தெரியாமல் கேட்குறேன். இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள தற்கூரின்னு சொல்லாமல் ஐன்ஸ்டைன் நான் சொல்லுவாங்க. விஜய் தானே சொல்கிறாரு, சட்டம் ஒழுங்குக்கு ஏமலை ஏங்க பழி போட்டுருக்கீங்க, போதைப் பொருள் வந்து அடிபட்ட வரைக்கும் போயிடுச்சு, அதை நான் எப்படி தடுக்க முடியும்? தப்பு தான். இவரை சொல்லாமல் அவங்கள பார்த்து தற்கூரின்னு சொன்னது தப்பு தான். அப்படி பார்த்தா இவர் பொறுப்பு இருக்காம யார் பொறுப்பு இருப்பா? முதல் நாளே சரி, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் பொறுப்பு இல்லை, பழி போடுறாங்க. சரி, நீங்கள் பொறுப்பு இல்லை, இப்போ பழி உங்க மேலே போட்டால் யார் பொறுப்பு? அதை சொல்லுங்க. உங்க மேலே தப்பு இல்லை, நீங்க தான் போதைப் பொருள் மக்களே தவிர்த்து இருந்துக்கணும். கடந்த திமுக ஆட்சி தான் போதைப் பொருளை தெரு வரைக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டீங்க, ஏன் பழி போடுறீங்கன்னு கேட்குறேன். அரெஸ்ட் பண்ணுங்க,
அக்கௌண்டபிலிட்டி உங்களுக்கு இல்லை. சரி, செஞ்சவங்க யார் அரெஸ்ட் பண்ணுங்க, கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்குங்க, மக்கள் முன்னத்தை அம்பலப்படுத்துங்க. சரி, அதை கூட விட்டுருங்க. இப்போ தான் வந்திருக்கேன் முடியாதுலாம் சொல்கிறாருல, எப்போத்துலேருந்து ஒரு கேள்வி கேட்கலாமா? அதையாவது கேட்டோமா? 6 மாதம் கழிச்சுங்கிறது அதையாவது அக்செப்ட் பண்ணுறாரா? 6 மாதம் கழிச்சு எனக்கு கேள்வி கேளுங்க. அப்போ எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு. இப்போதைக்கு 23 நாளுக்கு நீங்கள் பொறுப்பு இல்லை. சரி, ஓகே, வாஸ்தவம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாததுக்கு நான் பொறுப்பு இல்லை. எப்போத்துலேருந்து நீங்கள் பொறுப்பாவீங்க? அது சொல்லல அவர். ஏன்னா இப்போ மோடிக்கு அந்த கொஸ்டின் வச்சிருந்தோம்ல. மோடி இப்படி தானே 13 வருஷம் கழிச்சு காங்கிரஸ் தானே சொல்லிட்டு இருக்காரு. அவர் நேரு தானே சொல்கிறாரு. ஒரு வாட்டி பிரியங்கா காந்தி எந்திரிச்சு அந்த மாதிரி என்ன சொன்னாங்கன்னா, நேருங்கிறீங்க, வேணா இன்னும் ஒரு 10 மணி நேரம் கூட நேரு டிபேட் பண்ணிடலாம், முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க பேரோஸ்காரி, இது மெஹங்காய், விலைவாசி, அன்எம்ப்ளாய்மெண்ட், இதை பற்றிலாம் பேசுவாங்க அப்படின்னாங்க. அதே பாணியில் இவர் எடுத்து செல்லலாம் என்று நினைக்கிறார். அகைன் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். அதே பாணியில் எடுத்து செல்லலாம் என்று நினைக்கிறார். இங்கு ஏன் இவர் கேவலமாக தோற்பார்னு உறுதியாக சொல்கிறேன். இங்கு ஏன் இவர் கேவலமாக தோற்பார் என்றால், அந்த ஸ்பீச்சை பார்த்து உண்மையிலே உளம் மகிழ்ந்து மகிழ்ச்சி அடைஞ்சேன். ஒளறி கொற்றார், என்ன பேசுறதுன்னு தெரியாமல். நிறைய பேர் சொன்னாங்க பழைய ஸ்கிரிப்டே தூக்கிட்டு வந்துட்டாரு, எப்படியும் நம்ம பழைய பேப்பரே கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறது, பார்த்து படிக்க தெரியல அப்படிங்கிறது. அதை நம்ம குறை சொல்லக்கூடாதுன்னு வைங்களேன். ஒருத்தருடைய அது வந்து ஞாபகம் இல்லைன்னா பார்த்து படிக்கலாம், அது தப்பு கிடையாது. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு தானே சொல்கிறேன். அது இப்போ யதார்த்தம் ஆகிப்போச்சுங்க. அது எலெக்ஷனே முடிஞ்சு ஆட்சி பொறுப்பில் வந்துட்டாரு, இன்னும் போட்டி இல்லை, எதிர்கட்சி திமுக தானே அப்படின்னு அது ஓகே தானே. இப்போ இனிமேல் அடுத்து இடைத்தேர்தல் வந்தாலும் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டியாக இருக்கும், அதெல்லாம் ஓகே. ஆனால் அவர் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தில் வந்து அக்கௌண்டபிலிட்டி கடந்து போகிறார். கும்பகோணத்தில் ஒரு இளைஞர் அதிமுகவில் தற்கொலை செய்து கொள்கிறார். தன் கட்சியின் எம்எல்ஏக்களை விஜய் குதிரை பேரம் செய்து வாங்குவதை தாங்கிக் கொள்ள முடியாமல், தன் கட்சியுடைய எம்எல்ஏக்கள் இப்படி வந்து ஜனநாயகத்துக்கு எதிராக விலைக்கு வாங்கப்பட்டு அவர்கள் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒருத்தர் இறந்து போகிறாரு. அகைன் இவர் அவங்களை கேவலப்படுத்துகிறார். அது முறையல்ல. நீங்கள் உங்களை யாருமே கேவலப்படுத்தாத போது உங்கள் தொண்டர்கள் நடந்து கொண்ட விதத்தை வைத்து, உங்கள் தொண்டர்களுடைய அறிவுத்திறனை வைத்து தற்குறி என்று சொல்லப்பட்டதே உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்து மக்கள் மன்றத்துக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய தொண்டர் ஒருவர் தீக்குளித்து இருக்கிறார் நீங்கள் செய்யக்கூடிய ஜனநாயக படுகொலைக்கு. மீண்டும் மீண்டும் யாரையுமே இழிவுபடுத்தி பேசாதீங்க விஜய் அவர்களே. இடையில இருக்கிறவங்களை பத்தி தவறு, ஆணவத்தின் உச்சம், ஆணவத்தில் ஆடாதீங்க. நீங்கள் சொல்கிறீங்க என்ன ஏளனமாக பாருன்னு நீங்கள் பாட்டு வச்சிங்க, பிறரை ஏளனமாக பார்க்கிறீர்கள், இதான் உண்மை. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர தன்மைக்காக, உங்களுடைய ஸ்டார்டமுக்காக பிறரை மட்டமாகவும் ஏளனமாகவும் நினைக்கிறீர்கள். அது மிக மிக தவறானது. மரியாதைக்குரிய விஜய் அவர்களை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். அதிமுக என்பதோ திமுக என்பது நீங்கள் வந்து உங்களுடைய தேர்தல் வெற்றிகளால் அவர்களை திணறடியுங்கள், தப்பே கிடையாது. உங்களுடைய மக்கள் செல்வாக்கால் அவர்களை வாயடைக்க வையுங்கள், அதுலேயும் தப்பு கிடையாது. உங்களை விட நிறைய பேரை பார்த்துருச்சு திமுகவும் சரி அதிமுகவும் சரி. திமுக உங்களை விட நிறைய பேரை பார்த்துருச்சு. கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் எதிரியே இல்லை அப்படின்னு சொன்னவங்க எனக்கு பின்னர் 100 ஆண்டு காலம் இந்த கட்சி இருக்கும்னு சொன்ன கட்சியை தான் நீங்கள் போட்டு லவுட்டிகிட்டு இருக்கிறீங்க. இப்படிலாம் பல பேர் டைலாக்லாம் பேசிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் வரலாற்றை படித்து ஆணவத்தை குறைத்து கொள்ள வேண்டும் விஜய் அவர்கள். இந்த அகம்பாவத்தை குறைத்து கொள்ள வேண்டும், பிறரை ஏளனம் செய்வதை குறைத்து கொள்ள வேண்டும். உங்கள் ரசிகர்கள் இப்படி பேசினால், ஏற்கனவே இவருடைய ரசிகர்கள் ஃபேமஸ் எதுக்கு அப்படின்னா வல்கர் வாரியர்ஸ்னு இவர்களுடைய ரசிகர்களே சொல்லுவார்கள். ஏன்னா ரொம்ப இப்போ எல்லாருக்கும் வாடா போடாதான். நம்ம கூட ஒரு கருத்து போட்டால் உடனே வாடா, டேய் இவ்வளோண்டு இருப்பான், அந்த தூண்டு இருப்பான் அந்த பையன், ஏன் நேரில் பார்த்தோம்னா. ஆனாலும் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா வாடா போடாதான், டேய் தான், எடுத்தோடனே டேய் தான். நம்ம கூட பதிலடிக்கு பேசுவோம் யார்ட்டையாவது, ஆனால் இவங்க எடுத்தோடனே டேய் தான். மீண்டும் ஒரு முறை அவர்களை கொம்பு சீவி விடுகிறார். என்ன எதாவது பண்ணாங்கன்னா நீங்கள் பார்த்துக்கங்க அப்படிங்கிறார். இது ஒரு தலைவனுக்கு அழகா சொல்லுங்கள்? இது ஒரு தலைவனுக்கு அழகா? ஆக அவருடைய மொத்த அந்த உரையை நான் கவனித்தவரை, கூர்ந்து உற்று பார்த்தவரை, ஒரு தலைமைத்துவத்திற்கான துளி அடையாளமும் இல்லை. நீங்கள் நரேந்திர மோடி, நான் திரும்ப அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன், நரேந்திர மோடி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் கூட ஒரு ஸ்பீச் எப்படி இருக்கணுங்கிறத கரெக்டாக மாடுலேட் பண்ணி கொண்டு வருவாங்க. அவங்கெல்லாம் மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு உரை நிகழ்த்துவார்கள், ஒரு குறிப்பிட்ட குழுவை தங்களோடு தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு உரை நிகழ்த்துவார்கள். ஆனால் அதில் கூட பின் பாயிண்ட்டாக கரெக்டாக போயிடுவாங்க. கலவரத்தையே தூண்டினாலும் நாதாரி திறந்த பண்ணால் நாசுக்கா நீட்டாக போயிடுவாங்க. இவருடைய பேச்சு என்பது ஒரு முழு உழப்பல், ஆணவத்தின் அகம்பாவத்தின் பிறரை ஏளனம் செய்வதற்கான உச்சம். இப்படி ஆணவத்தால் ஆடிய பல பேர் மண்ணோடு மண்ணாக இருக்கிறார்கள். வரக்கூடிய இடைத்தேர்தலே விஜய்க்கு தக்க பாடம் புகட்டும், நிச்சயமாக நம்புகிறேன். வரக்கூடிய இடைத்தேர்தலே விஜய்க்கு தக்க பாடம் புகட்டும். ஏன் அப்படின்னா இது குஜராத்தும் அல்ல, நீங்கள் மோடியும் அல்ல அப்படிங்கிறதுக்கு மீண்டும் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மோடியால் இந்த பிளேம் கேமை வந்து கொண்டு போக முடியும். தமிழ்நாட்டு மக்கள் உண்மையிலேயே நீங்கள் மாற்றம் தருவீர்கள். இவருடைய ரசிகர்கள் இருக்காங்கல்ல 10% இருக்கும்,
ரொம்ப இழுத்தா ஒரு 15% இருக்கும் இவர் ரசிகர்கள், ரொம்ப கோர் பேஸ். அதை தாண்டி வாக்களித்தவர்கள் என் புள்ள சொன்னா அப்படின்னு வாக்களித்தவன் வந்து சும்மா லேமா தான் சொல்கிறானே தவிர அவன் உள்ளத்துலேயும் விஜய்க்கு போட்டால் தப்பில்லைங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுல்ல, அதை தக்க வைக்கிற பேச்சா இது? ஆல்ரெடி புரட்சி ஏற்படுத்தியிருக்கதானே சொல்கிறாரு. சாதி பார்க்காம, மதம் பார்க்காம, பணம் பார்க்காம மக்கள் வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து எம்எல்ஏ வாக்கியிருக்கிறாங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய புரட்சி. தாவேக்காத அந்த புரட்சியை தமிழ்நாட்டில் செஞ்சுருக்கு அப்படிங்கிறாரு. ராதாபுரத்தில் வந்து அப்பாவுக்கு எதிராக வந்து ஒரு கத்தோலிக்க நாடார் வேட்பாளர், காரைக்குடியில் சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மறவர் வேட்பாளர், தூத்துக்குடியில் ஒரு பரதவர் வேட்பாளர், ஸ்ரீரங்கத்தில் மயிலாப்பூரில் துல்லியமாக ஒரு பார்ப்பன வேட்பாளர், சிவகாசியில் கால் பங்குக்கு மேலாக இருக்கிறதுனால ஒரு நாயுடு ஜாதி வேட்பாளர், அதே மாதிரி கன்னியாகுமரியில் தேடி கண்டுபிடிச்சி ஒரு வெள்ளாளர் வேட்பாளர், குளச்சலில் பெரும்பான்மையாக இருக்கும் கத்தோலிக்க நாடார் வேட்பாளர், கரெக்டாக நாடாரில் கத்தோலிக்க நாடார் வேட்பாளர், நாகர்கோயிலில் ஒரு சிஎஸ்ஐ நாடார் வேட்பாளர், கிள்ளியூரில் வந்து அவர் செயின் ஸ்நாச்சர், ஆக்சுவலாக அவருடைய வழக்கு இருக்குது அவர் மேலே, அவர் இருந்தாலும் பரவாயில்லன்னு அவர் வந்து ஒரு மீனவ வேட்பாளர், ஏன்னா அந்த இடத்துல அவரை தான் போடணும், ஜாதி பார்த்து போடணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி பத்மநாபபுரத்தில் இருந்து வந்து ஒரு இந்து நாடார் வேட்பாளர் பத்மநாபபுரத்தில், திருநெல்வேலியில் வந்து தேடி கண்டுபிடிச்சி வந்து ஒரு பணம் படைத்த குவாரி ஓனராக இருக்கக்கூடிய ஒரு மறவர் வேட்பாளர், நாங்குநேரியில் வந்து ஒரே இரவில் ஒரு நாடாரை தேடி பிடிச்சி கட்சியில் சேர்த்து ஒரு நாடார் வேட்பாளர் ஒரே இரவில். இதை மாதிரி சாதியை பார்த்து போடலை அப்படின்னு இவர் சொல்கிறது மக்கள் இவர் பாஷையில் சொல்லணும்னா வாயில் தான் வந்துட போகுது அப்படின்னார்ல, இவர் பாஷையில் சொல்கிறதா இருந்தால் வேறு எதுலையாவது சிரிச்சிருவாங்க மக்கள். இவர் ஜாதியை பார்த்து போடலை அப்படின்னு சொன்னால் மக்கள் வேறு எதுலையாவது சிரிச்சிருவாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து வேறு எங்கே அதான் சொல்கிறேன், அம்பலப்பட்டு நிற்கிறாரு. நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி 1000 கதை பேசியிருக்கலாம். 25 பேர் வந்து தலித் வேட்பாளர்கள் அப்படி இப்படின்னு உருட்டி விட்டானுங்க. அந்த போய் வந்து கரை சேர்ந்துருச்சு. இந்தியாவுக்கே ஃபேக்ட் செக் சொல்லிக் கொடுத்த மாநிலம்டா இது டேய் அப்படின்னு சொல்லணும் இவனுங்களை பார்த்து. இந்தியாவுக்கே ஃபேக்ட் செக்கை சொல்லிக் கொடுத்த மாநிலம். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று சொன்ன பெரியார் மண் இந்த மண். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று சொன்ன பெரியார் மண் இந்த மண். இனி போட்டியே பகுத்தறிவுக்கும் இவர்களை போன்ற புருடாக்களுக்கும் தான் இனி போட்டியே தமிழ்நாட்டில். வெறும் பொய்யையே வாரி இறைத்து பொய் வாக்குறுதிகளை கொடுத்து நடக்காத ஆகாத காரியங்களை கொடுத்து ஆட்சிக்கு வந்த மறுநாளே என்று இவர் சொன்னது ஒரு லிஸ்டே இருக்குது. சிங்கப்பெண் திட்டம் வரைக்கும் இவ்வளோ பேசுகிறாரு. பெண் பாதுகாப்பு என்னால் முடிஞ்சதை செஞ்சேன், சொன்னதை செஞ்சீங்களா? அப்போ நீங்கள் வாக்குறுதி எப்படி செஞ்சு சொல்லியிருக்கணும்? உங்கள் வாக்குறுதி என்னவாக இருந்திருக்கணும்? என்னால் முடிஞ்சதை செய்வேன்னு வாக்குறுதியாக இருந்திருக்கணும். சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம்னு ஒரு காலகட்டத்தில் நம்முடைய வாக்குறுதியாக இருந்திருக்கு. அப்போ என்னால் முடிந்ததை செய்வோம் என்பது உங்களுடைய வாக்குறுதியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. நீங்கள் துல்லியமாக இவ்வளோ யூனிட் நம்ம சரி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அதை மக்கள் கேள்வி கேட்கத்தான் செய்வார்கள். அதுவும் ஆட்சிக்கு வந்த மறுநாளே அப்படின்னு சொன்ன லிஸ்ட்டில் வர்றதுனால, ஆட்சிக்கு வந்த மறுநாளே 2500 போடும்னு சொல்லிட்டு பதவி ஏற்கிற அன்னைக்கே கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போயிருக்கிறப்ப அப்படின்னு பிளேம் கேமை தூக்கி திமுக போகிறதா இருந்தால் போடுங்க. இப்போவும் அதான் சொல்கிறேன். லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொஸ்டின் தான் நான் கேட்குறேன். எப்போத்துலேருந்து உங்களை கேள்வி கேட்கலாம் அதை சொல்லுங்கள். எப்போத்துலேருந்து கேள்வி கேட்கலாம்? 6 மாதத்துல இருந்தா, 1 வருஷமா, 1.5 வருஷமா, கடந்த 2 வருஷமா, அது வரைக்கும் உங்கள் ஆட்சி இருக்குமா தெரியாது. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இப்போ தான் எங்களை கேள்வி கேட்கலாம் சொல்லுங்கள். அந்த தைரியமாவது இருக்கா? அப்போ இதுதான் முதல் முறை தமிழ்நாடு ஒரு திராணியற்ற, ஒரு சுய தெம்பற்ற, தன் தவறை கூட சட்டமன்றத்தில் இது மட்டும் சொல்லணும், என்னமோ கரண்ட் விலையோ பால் விலையோ அதை ஏற்றியதற்கு பிறகு, இதை செய்ததற்கு பிறகு வரும் இடைத்தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லும், உங்களால் முடியுமா என்று சொல்லுங்கள் ஜெயலலிதா பேசுனது ஞாபகம் இருக்கா சட்டமன்றத்தில்? இப்படியெல்லாம் தலைவர்கள் இருந்த மாநிலம் இது. ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிட்டு இது ஏன் தப்பு இல்லை, இது திமுகவுடைய தப்பு. அவங்க விலை உயர்த்தினதையே சொல்றாங்க சட்டமன்றத்தில். ஆமாங்கய்யா, விலையெல்லாம் உயர்த்தினதுக்கு பிறகே இடைத்தேர்தல் நின்று ஜெயிப்போம் நாங்க, பார்க்குறீங்களா அப்படின்னு போல்டா பேசின தலைவர்கள் இருந்த மாநிலம் இது. எங்களுக்கு ஒரு கால் தோல்வி ஏற்பட்டால் அது இந்த மின்வெட்டால் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு காலத்தில் என்னுடைய நினைவு சரியாக இருந்த ஆற்காடு வீராசாமி அவர்கள் பேசிய நினைவுலாம் எனக்கு இருக்குது. அப்படியெல்லாம் பேசிய மாநிலம் இந்த மாநிலம். அந்த மாநிலத்தில் ஒரு அக்கௌண்டபிலிட்டியே இல்லாத, எதற்குமே பொறுப்பேற்காத, தெம்பு திராணியே இல்லாத ஒரு மனிதர் இன்னும் இப்போ அவர் ஆட்சிக்கு வந்தது நான் ஏற்கனவே பல பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த கான்ஸ்பிரசி தியரியும் விக்டிம் கார்டை வச்சு தான் இது யாரோ சொல்லிட்டாங்க, இதையே வச்சு ஓட்டுங்க அப்படின்னு. இதையே வச்சு ஓட்டுவதற்கு இது குஜராத் மல்ல நீங்கள் நரேந்திர மோடி மல்ல. இதில் குறிப்பாக இப்போ ஏற்கனவே அந்த ஸ்பீச் வந்து இடைத்தேர்தலுக்கான ஸ்பீச்சுன்னு சொல்கிறீங்க. அது அதிமுகவை கடுமையாக விமர்சிக்கிறார், ஒரு பொருட்டாவே மதிக்கலை அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. அதில் குறிப்பாக இப்போ திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்னு இப்போவும் சொல்கிறாரு. அதிமுக பேரே உச்சரிக்க மாற்றுறாரு. அதாவது ஏற்கனவே அதிமுகவை 2ஆக உடைச்சிட்டாரு. இனி வரும் தேர்தல்களிலும் சரி, இனி வரும் காலங்களிலும் அதிமுக என்ற கட்சியே இருக்கக்கூடாது,
திமுக நம்ம மட்டும்தான் இருக்கணும்னு ஒரு திட்டத்தோட விஜய் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். உண்மை உண்மை உண்மை. அவர் வந்து அதாவதுங்க ஒரு கட்சியை எதாவது சொல்கிறீங்க, இப்போ இந்தியாவிலேயே பாஜகவுடைய ஸ்டைல் இவங்களுக்கு இன்னொரு கட்சியை அழிக்கிற ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா. அவங்க ஒரு மாநிலத்துக்கு அவங்களே சொல்கிறது, நாங்கள் ஒரு மாநிலத்துக்கு வருவோம், அங்கே வந்து எமர்ஜிங் பார்ட்டியில் உட்காந்து நாங்கள் எஸ்டாப்ளிஷ்ட் பார்ட்டியில் உட்காந்து நாங்கள் எமர்ஜிங் திமுக சக்திகிட்ட தானே ஆதரவு கேட்டிருந்தார் அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்திருக்கு. இப்போ எனக்கு பாயிண்ட் எடுத்து தரீங்க தானே. இல்லை அவர் அதை தீர்ந்து போக வைக்கிறாரே அவர் தானேங்கிறேன். அங்கே ஆதரவு கேட்கல அவர், அந்த கட்சியை தீர்ந்து போக வைக்கிறதே இவர் தான். அதாங்க நடக்காத திமுக கூட்டணி திரும்ப பேசுகிறார். பேசு பொருளா பேசினதாவே கூட இருக்கட்டும், நடக்கலைல்ல. ஆனால் நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறது யார் கேள்வி கேட்பா? ஒரு கட்சியை உடைக்கிறீங்க, ஜனநாயக படுகொலை பண்ணுறீங்க, குதிரை பேரம் நடத்துறீங்க, காமராஜரை கூப்பிட்டு வரீங்க, டிடிவி தினகரன் இடத்துல யோசிச்சு பாருங்கள், ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சார் பாவம், அதையும் வலிச்சுட்டு போயிட்டீங்க. எவ்வளோ ஒரு மனவேதனை அது கொடுக்கும். அவங்க பாஜகவே கூட இருக்கட்டாங்க, பதிலுக்கு நீங்கள் வந்து தீமைக்கு பதில் தீமை ஆகாதில்ல. ராகுல் காந்தி சொன்ன மாதிரி லவ் வில் ஓவர் கம் ஹேட் தானே. ஹேட்டுக்கு இன்னொரு பதில் வந்து ஹேட் ஆகாதில்ல, ஹேட்டுக்கு பதில் லவ் தானே வர முடியும். அப்போ ஒரு ஜனநாயக படுகொலையை செய்துவிட்டு அரசமைப்பு சட்டத்தின்படி நடக்கிறது ஆட்சி அப்படிங்கிறார். எதை செஞ்சாலும் அப்படிதான் செய்வோம், அரசியல் சட்டப்படி. இது எல்லாம் பிஜேபி ஸ்டைலுங்க. எல்லாத்தையும் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு கான்ஸ்டியூஷனை தூக்கி பிடிக்கிறோன்னுவாங்க, அம்பேத்கருக்கு நாங்கள் தான் இதுன்னுவாங்க, தலித்துகளுக்கு அநியாயத்தை பண்ணிட்டு எஸ்டியை வந்து நாங்கள் வந்து நீங்கள் அதிமுகலேருந்து எம்எல்ஏ வந்தால் தானே தப்பு, நாங்கள் ராஜினாமா பண்ணிட்டு நாங்கள் தேர்தலில் போட்டுவிட்டு தாவேக்காக்கு வர வைப்போங்கிறாரு. அதான் சட்டப்படி வருவோங்கிறாரு. இதைத்தான் தவறு என்று இவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் 2018 இது மாதிரி நடந்தவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கு. அப்போ உங்கள் கூட்டணி இருக்கிறவங்களாவது கரெக்டாக இருக்கணும். நீங்கள் அதையாவது சரின்னு சொல்கிறேன். சட்டம் அந்த டிஸ்குவாலிஃபிகேஷனை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போனப்போ உச்சநீதிமன்றம் சொன்னது இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் சரி என்றது. அவங்க ராஜினாமா கொடுத்தாங்க, அந்த ராஜினாமா ஏற்றுக்காம சபாநாயகர் டிஸ்குவாலிஃபை பண்ணார். என்ன கொஞ்சம் ஓவராக போயிட்டீங்க, அடுத்த தேர்தல் வரைக்கும் அவங்க நிற்கவே கூடாதுன்னு சொன்னது தப்பு, அதை மட்டும் நாங்கள் ரிவோக் பண்ணுறோம், ரிவோக் பண்ணி விட்டுட்டு இன்னொரு வார்த்தையை உச்சநீதிமன்றம் சொன்னது, கட்சித்தாவல் தடுப்பு சட்டத்தினுடைய கிடுக்குப்பிடியிலிருந்து தப்பிப்பதற்கு ராஜினாமா ஒன்றும் பாதுகாப்பு கருவி அல்ல, இட்ஸ் நாட் அன் எஸ்கேப்பிங் டூல் அப்படின்னு சொல்லிச்சு உச்சநீதிமன்றம். இதெல்லாம் யாரை பார்த்து சொல்லிச்சு? எது சட்டத்துக்கு உட்பட்டது இதெல்லாமா? அதுவும் தலைமைச் செயலகத்திலேயே வந்து உடனே உறுப்பினர் கார்டு வாங்கி உடனே மெம்பராக ஜாயின் பண்ணுற அளவுக்கு தலைமைச் செயலகத்தை வந்து ஒரு கட்சி அலுவலகமாக மாற்றினது. இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல அனைத்து விதமான ஜனநாயக படுகொலை செய்துவிட்டு விஜய் அவர்களே, தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக நினைக்காதீர்கள். உங்கள் ரசிகர்களை கூட நீங்கள் ஒரு பொண்ணு என்ன சொல்கிறது, வேதனையிலையுமே ஒரு இது பிளெஸிங் இன் தி டிஸ்கைஸ் அப்படின்வாங்க, அதில் அந்த மாதிரி ஒரு பெண், நாங்கள்லாம் விஜய் அண்ணா பார்க்க வந்திருக்கோம், அவரே தவறு செஞ்சாலும் நாங்கள் கேட்போம் அப்படின்னு கேட்கும்போது ஒரு சந்தோஷமாக இருந்தது. கேட்குமா இல்லையான்னு தெரியல, அது கேட்குறப்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே இடத்துல இன்னொரு பொண்ணு நடுவுது, ஓ மேரா காட் ஹே அப்படின்னு நரேந்திர மோடியை பார்த்துட்டு இந்த ஃபாரினில் ஒரு பொம்பளை அழுதுச்சு. அந்த மாதிரி அவர் பார்த்தா போதும் அப்படின்னு. இதில் என்ன உங்களுக்கு கிடைக்க போகுது? பார்த்தா நீங்கள் அவர் ரசிகராக பார்த்துக்குங்க, அது கூட தவறு, அது பகுத்தறிவுக்கு எதிரானது. இருந்தாலும் அது உங்களோட போயிடுச்சு. ஒரு ஆட்சியாளராக வந்து அவர் அந்த கோணத்தில் பார்க்க முடியாது. தமிழ் மாநிலம் பார்க்காது, தமிழ் மக்கள் பார்க்க மாட்டார்கள். இது பகுத்தறிவு மண். தக்க பதிலடியை விஜய்க்கு இதே மாதிரியான தேர்தல் வழியிலே மக்கள் கொடுப்பார்கள். நன்றி. நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.